திரு ஞானதேசிகன், தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மீது நேற்று வந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். புதிய அரசு அமைக்கும் முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 3 மணி அளவில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. நமக்கு கடைசியாக கிடைத்த தகவலின்படி பன்னீர்செல்வம் தான் அடுத்த முதலமைச்சராக வருவார் என்று தெரிகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த புதிய அரசு அமைவது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, புதிய அரசு என்று நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற சட்டமன்றத்தின் பெரும்பான்மையை பொறுத்து 2016 வரை அவர்கள் ஆட்சி செய்கிற உரிமையை மக்கள் தந்திருக்கிறார்கள். ஆகவே இது புதிய அரசு என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு அந்த தண்டனை வந்த காரணத்தினால் முதலமைச்சராக புதிய ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். அது ஒரு ஜனநாயக கடமை. யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆளுங்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பு. அதிலே நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. திரு ஞானதேசிகன், தேர்தலில் 10 ஆண்டுகள் தேர்தலில் நிற்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதாவிற்கு. இது அந்த கட்சியினருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக தமிழகத்தில் ஆட்சியில் இல்லை. திராவிட கட்சிகளுக்கு கைக்கு ஆட்சி போன பிறகு தொடர்ந்து திராவிட கட்சிகள் வசம்தான் இருக்கிறது. 2016 தேர்தலை சந்திக்க இருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் இந்த தடையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் காங்கிரசுக்கான வாய்ப்புகள் 2016 என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த நேரத்தில் நான் 2016 பற்றி பேசுவதோ அல்லது அரசியல் பேசுவதோ தவறான ஒரு நாகரிகமற்ற ஒரு செயலாக நான் கருதுகிறேன். என்னை பொறுத்த மட்டில் நேற்று சொன்னபடி தீர்ப்பு என்பதை தீர்ப்பாகத்தான் பார்க்க வேண்டும். ஆகவே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும். வன்முறைகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வன்முறைகள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை காவல்துறை கட்டுப்படுத்தி கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று நேற்று சொல்லியிருக்கிறேன். மற்றபடி இந்த நேரத்தில் 2016 என்னாகும் என்றெல்லாம் நாங்கள் ஆர்வம் கூறுவதற்கு நான் தயாராக இல்லை. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு தொலைபேசி வாயிலாக பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஞானதேசிகன்.